பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவே வித்தியாசமான வினோதமான பல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம், அது என்ன கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளில் கணிதம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு வகுப்பறையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை அவங்க தத்ரூபமா காட்ட வந்திருக்காங்க. சரி வாங்க நேர்களே, அவங்க என்ன சொல்ல வராங்க, திருக்குறளை எப்படிதான் கணிதம் வந்துச்சு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் பசங்களா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் தமிழ் புத்தகம் எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கோம் ஐயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கணிதத்தை பத்தி பார்க்க போறோம். அதுவும் திருக்குறள்ல உள்ள கணிதத்தை பத்தி பார்க்க போறோம். திருக்குறள்ல கணிதமா? அது எப்படிங்க ஐயா? அது எப்படின்னு நான் உனக்கு போக போக சொல்றேன். சரி, கணிதம்னா என்ன அப்படின்னு சொல்லு பார்க்கலாம். எங்க திவ்யா சொல்லு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது நாலும் சேர்ந்ததுதாங்க கணிதம். ரொம்ப சரியா சொன்ன திவ்யா. இதைத்தான் திருவள்ளுவரும் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. கணிதத்தை பத்தி ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். சரி, திருக்குறள்ல கணித முறைகள் எப்படி செயல்படுது அப்படின்னா, குறள் 385 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இதுக்கு யாருக்காவது பொருள் தெரியுமா? இதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? தெரியாது ஐயா. இப்போ இந்த குறள்ல எப்படி கணிதம் வந்திருக்குன்றத நீங்க நல்லா கவனிங்க. இப்போ பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் பொருள்களை சேர்த்தலும் பாதுகாத்தலும் அதனை நல்ல வழியில் வகுத்து கொடுத்து செலவிடுவதும் வல்லவனே அரசன் ஆவன். இதுக்கு நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுச்சா? புரியல ஐயா, இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லுங்க. சரி, இப்ப நான் சொல்றத தெளிவா கேள். பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல யாரு சம்பாதிக்கிறாங்க? அப்பா.
அப்பா சம்பாதிக்கிறாங்களா? அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க? கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க எதுக்கு வேலை பார்க்கறாங்க? அப்பதான் சம்பளம் தருவாங்க, அதை வச்சு குடும்பத்தை நடத்துறதுக்காக சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்க உங்க அப்பா பயன்படுத்துற வழிதான் பொருள் வரும் வழி. சரியா? பொருள் வரும் வழியை உண்டாக்குதல், அதாவது ஒரு வேலை தேடி நமக்கான ஆதாயத்தை எடுத்துக்கிறது. அடுத்து பொருளை சேர்த்தல். பொருளை சேர்க்கறதுனா யார் யார் வீட்டுல எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? கை தூக்குங்க. எங்க வீட்ல இருக்கு ஐயா. சரிமா, எதுக்கு பேங்க்ல பணத்தை போட்டு சேர்த்து வைக்கிறாங்க? எதிர்காலத்துல எந்த கஷ்டமும் இல்லாம குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு அந்த பணம் எங்களுக்கு உதவியா இருக்கும். அதுக்காக தான் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ பேங்க்ல உங்க வீட்டுல சம்பாதிக்கிற காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, அப்படிதானே? ஆமாங்க ஐயா. இதுதான் பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும் பொருளை சேர்த்தலும் இதற்கான அர்த்தம். அடுத்து பாதுகாத்தலும் அதனை நல்ல வழியில் வகுத்து கொடுத்ததும். அதாவது அந்த பணம் ஏன் பேங்க்ல போடுறீங்க? பாதுகாப்பா இருக்கும்னு. பாதுகாப்பா இருக்கும் தானே பேங்க்ல போடுறீங்க. இல்லன்னா சில வீட்டு என்ன செய்வாங்க, பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டு வாசல்லே போட்டு வைப்பீங்களா? இல்ல ஐயா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க வீட்டுல பணம் இருந்துச்சுன்னா? வீட்டு வாசல்ல போட்டா ஏதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால எடுத்து பத்திரமா உள்ள பீரோக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருவோம். அதுக்கு பேர் தான் பாதுகாத்தல். சரியா? இப்போ பணம் வரும் வழியை உண்டாக்குதலும் பொருளை சேர்த்தலும் பாதுகாத்தலும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நல்ல வழியை வகுத்தல், நல்ல வழியை வகுத்து கொடுத்து செலவிடுதல் வல்லவனே அரசனாவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நீங்க பயன்படுத்துற அந்த பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் உங்க செல்வம் எதுவா இருந்தாலும் அது நல்ல வழிக்காக மட்டுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்க அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க மட்டுமே வச்சுப்பாங்களா? எங்க சொல்லு நித்யா. இல்ல ஐயா. உனக்கு கொஞ்சம், உங்க அக்காவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம் அவ்வப்போது உங்களுக்கு தேவைப்படுறப்ப வகுத்து கொடுக்கறாங்களா இல்லையா? ஆமா ஐயா. அதுக்கு பேரு தான் வகுத்து கொடுத்தல் வல்லவனே அரசனாவன், அதுக்கான அர்த்தம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த குறள்ல உள்ள கணித முறைகள் எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குறளோட பொருளையும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ எல்லாரும் திருக்குறள்ல கணிதம் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம் ஐயா. சரி. அதுக்கப்புறம் இதுல கூட்டல் கழித்தல்லாம் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். அதாவது இப்போ சொல்றது எல்லாரும் கேளுங்க. பொருள் வரும் வழியை உண்டாக்குவது என்பது பொருளை பெருக்குவதாகும். அதாவது பொருளை உங்க அப்பா அதிகமா வீட்டுல சேர்க்கிறாங்க, அதாவது பொருளை பெருக்கிறாங்க, அந்த இடத்துல பெருக்கல் பயன்படுது. அதுக்கப்புறம் பொருளை சேர்த்தல் என்பது கூட்டுதல் ஆகும். இப்போ உங்க வீட்டுல ஏற்கனவே பணம் இருக்கு, ஏதோ பொருள் செல்வம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை நீங்க பணம் சம்பாதிக்கும் பொழுது அதோட கூட்டல் தானே செய்வீங்க. இந்த இடத்துல கூட்டல் பயன்படுது. சரியா? அதே பணத்தை நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்ல உங்களுக்காகவோ செலவிடும் பொழுது அந்த பணம் குறையுது. அப்போ அது அந்த இடத்துல வகுத்தலை பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம செலவு செய்து கழித்தல், அப்புறம் வகுத்தல் எங்க பயன்படுது அப்படின்னா வீட்டுல உள்ள ஒவ்வொருங்களுக்கும் நீங்க தேவையான நேரங்கள்ல பணத்தை பிரிச்சு கொடுக்கறது வகுத்தல் ஆகுது. என்ன, இப்போ உங்க எல்லாருக்கும் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இது எல்லாமே
திருக்குறள்ல எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நித்யா, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது ஐயா. சரி, இப்போ இந்த குறளை நீங்க எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல சொல்லணும், சரியா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசு. காத்த வகுத்தலும் வல்லது அரசு. சரி, இந்த திருக்குறளை நீங்க எல்லாரும் வீட்டு பாடமா எழுதிட்டு வந்துடுங்க. இது மட்டும் இல்லாம இதோட பொருளையும் சேர்த்து வீட்டு பாடமா. சரிங்க ஐயா. இன்னைக்கு இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நாம அடுத்த வகுப்புல இன்னும் வேற வழியில எப்படிதான் குறள்ல கணிதம் வருது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி பசங்களா. நன்றி ஐயா. நம்மளோட நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாகவும் அருமையாகவும் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி போயிட்டு வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர் அட்டகாசம், அருமை, அமர்க்கம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா, பேப்பர் போடுங்க பழைய பேப்பர், இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா, வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. ஒரு கிலோ எவ்வளோப்பா? அக்கா, கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா, நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா, நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தாப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா, நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது, 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே, ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன ஐயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். பாரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாகவும் அற்புதமாகவும் போயிட்டு இருக்கு. அடுத்து நமக்கு என்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே வியப்பாகவும் இருக்கு. சரி, வாங்க நேயர்களே, அடுத்து அவங்க என்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடனே வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் சார். எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? முடிச்சாச்சு சார். எல்லாரும் நோட்டை கொண்டு வந்து டேபிள்ல வைங்க. சரி, எல்லாம் வச்சிட்டீங்களா? எஸ் சார். இன்னைக்கு நாம கணக்குல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா நடைமுறை வாழ்க்கையிலையும் கணிதம் எப்படி பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். சரி நித்யா, உங்க வீடு எங்க இருக்கு? ஆலங்குடின்னு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு சார். ஆலங்குடியில இருந்து நீ வரியா? ஆமாங்க சார். அங்கிருந்து பள்ளிக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம்? சும்மா ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும் சார். 16 கிலோமீட்டர். நித்யா சார், நீ பள்ளிக்கு எதுல வர? பஸ்ல தான் சார் வருவேன். பஸ்ல? அப்போ நீ பஸ்ல எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிற? 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பேன் சார். அந்த டிக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? சார், எனக்கு ரொம்ப நாளாவே இந்த சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு. என்ன சந்தேகம்? அதாவது நான் 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறேன்ல சார், ஆனா அதுல 1000 காசுகள்னு அச்சடிச்சிருக்காங்க. அது ஏன்? நீ எவ்வளவு கொடுத்து டிக்கெட் வாங்கின? 10 ரூபாய். சரி, அதுவா?
10 காசுகள் 10 தடவை பெருக்கினா விடை 100 கிடைக்கும். சரியா? ஆமா சார். அதுபோல 100 காசுகளை 100 காசுகள் கிடைக்கும். அதுபோல 100 காசுகள் கிடைக்கும் அப்படின்னா 1 ரூபாய்க்கு 100 காசுகள் என்றுதான் கணக்கு. அதானே? ஆமாங்க சார். 1 ரூபாய்க்கு எத்தனை காசுகள்? 100 காசுகள். அப்போ 1000 காசுகள்னா 100 10ஆல பெருக்கணும். சரியா? சரிங்க சார். அப்படி 100 நீ 10ஆல பெருக்கும் போது 1000 காசா அது மாறுது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நித்யா. இப்பதான் சார் என் சந்தேகம் முழுசா தீர்ந்திருக்கு. ரொம்ப நாளாவே இந்த சந்தேகம் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. இதுக்கு விடை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுக்குமா நன்றிலாம்? உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறது தான் என்னுடைய வேலையே. சரி, இது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் கணிதத்தின் பங்கை நாள்தோறும் நாம பயன்படுத்திட்டு தான் வரோம். அதுவும் நமக்கும் தெரியாமலே பயன்படுத்திட்டு வரோம். இந்த மாதிரி கணக்கு வேற எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். நம்மளோட நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாகவும் அருமையாகவும் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி போயிட்டு வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர் அட்டகாசம், அருமை, அமர்க்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாகவும் அற்புதமாகவும் போயிட்டு இருக்கு. அடுத்து நமக்கு என்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே வியப்பாகவும் இருக்கு. சரி, வாங்க நேயர்களே, அடுத்து அவங்க என்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடனே வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த மாதிரி கணக்கு வேற எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சரி, இப்போ திவ்யாட்ட கேள்வி கேட்கலாம். திவ்யா, எஸ் சார். உங்க அம்மா வீட்ல சமைப்பாங்களா? சமைப்பாங்க சார். சமையல்லையும் கணக்கு இருக்கு தெரியுமா? சமையல்ல எப்படி கணக்கு வரும்? இருக்கு திவ்யா. அதான் எப்படி சார்? அதாவது எப்படின்னா, உங்க வீட்ல தினம் எவ்வளவு சமைப்பாங்க? எங்க வீட்ல நான், எங்க அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி, என் தாத்தா, எங்க பாட்டி 6 பேர் இருக்கும். அப்போ 6 பேருக்கு ஏத்த மாதிரி சமைப்பாங்க. அப்போ திடீர்னு நீ, உன் தம்பி, உன் தங்கச்சி எல்லாருமே ஸ்கூல் பிக்னிக் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல அப்போ தாத்தா பாட்டி அம்மா மட்டும் தானே இருப்பாங்க. அவங்க 3 பேர் மட்டும் இருக்கும்போது எவ்வளவு சமைப்பாங்க? இப்போ நீ அவங்க 3 பேர் இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் சமைப்பாங்க அப்படின்னு நீ பதில் சொல்லக்கூடாது. எவ்வளவு சமைப்பாங்க அப்படின்றத நீ சொல்லணும். தெரியாது சார். இதோ நானே உனக்கு சொல்றேன், சரியா? என்னன்னா, வீட்டுல அரிசி எல்லாம் அளக்கிறதுக்கு படி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆமா, எங்க வீட்ல கூட வச்சிருக்காங்க. சின்ன சின்ன அளவுல இருந்து 1 படி வரைக்கும் இல்ல 2 படி வரைக்கும் கூட சில வீட்டுல இருக்கும். பாத்திருப்பியா? இருக்கு சார், பாத்திருக்கேன். இவ்வளவு பேருக்கு இவ்வளவு சமைக்கணும் அப்படின்ற அளவை அந்த படியில தான் அளந்து போடுவாங்க, சரியா? அந்த இடத்துல அளக்குற இடத்துல கணக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாம சில வீட்டுல குக்கர்ல கூட சமைப்பாங்க. பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்ல கூட ஏதாவது அவசரமா வெளியில போனோம் அப்படின்னா டக்குன்னு குக்கர்ல வச்சு சமைப்பாங்க. அப்போ அந்த குக்கர்ல விசில் சவுண்ட் ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? ஆமா. வீட்டுல கணக்கு வச்சிருப்பாங்க. 1 விசில்ல எடுக்கணும், சில சாப்பாடை 2 விசில்ல எடுக்கணும், சில சாப்பாடை 3 விசில்ல எடுக்கணும். அது எல்லாமே நீராவி வெளியேறுவதற்கான நேரம், சரியா? அதனால இந்த கணக்கீடுகள் கூட சமையல்ல வருது, சரியா? அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது சமைக்கும் பொழுது தண்ணீர் சேர்த்துப்பாங்க. ஒரு சில சாப்பாட்டுல தண்ணீரை குறிப்பிட்ட அளவுக்கு மேல போட்டா நல்லா இருக்காது. இந்த அளவுதான் போடணும். ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு அளவு. இந்த டீஸ்பூனுங்கிறதும் அளவு தான், ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது ஒரு அளவு தான், ஏன் மில்லி லிட்டர், இந்த மாதிரி பல விதமான அளவுகள் இருக்கு. இப்போ நீங்க பால் காய்ச்சிட்டீங்கன்னா கூட வீட்டுல 1 லிட்டர் கணக்குல தான் நீங்க வாங்குவீங்க, தெரியுமா? இப்போ இவ்வளவு பேருக்கு இவ்வளவு லிட்டர்ல தான் நாம சமைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கீடுகள் உண்டு. அதே மாதிரி இவ்வளவு பேர் இருந்தா இவ்வளவு அரிசி தான் போடணுங்கிற சில கணக்கீடுகள் உண்டு. இப்போ 4 பேர் இருக்கிற வீட்டுல 2 கிலோ போட்டு சமைப்பீங்களா? இல்ல சார். அவங்க அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை ஒரு கணக்கீடா வச்சு சமைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாட்டுல இவ்வளவுதான் உப்பு போடணும், இவ்வளவுதான் மிளகாத்தூள் போடணும், இந்த மாதிரி பல கணக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துலயுமே கணக்கு இருக்கு அப்படின்றது உனக்கு புரிஞ்சுதான் திவ்யா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சுதுங்கய்யா. எனக்கு தெரியாத விஷயத்தை கூட இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். சமையல்ல மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள்ல கணக்கு பயன்படுது.
அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சமையல்ல கூட நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம். சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ரொம்பவே வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளோட உங்களெல்லாம் சந்திக்கிறீங்களே. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.